வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. இந்த 2026வது வருஷத்தில் மே மாதம் 26ஆம் தேதி குரு பெயர்ச்சி வரப்போகுதுங்க. இந்த குரு பெயர்ச்சியினால உங்களுக்கு எந்த விதமான நற்பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8 மற்றும் 11வது அதிபதியாக வருவார். அவர் 3வது ராசிக்கு தான் போகிறார். சரி, இது நல்ல யோகமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்ல யோகம்தான். கடந்த வருஷம் ஒரு சிலருக்கு நல்லா இருந்திருக்கும் அல்லது நார்மலாக இருந்திருக்கும். ஆனால் அதுக்கு முதல்ல உள்ள வருஷங்கள் பூராமே எதுவுமே சரியில்லாத வருடங்கள். நம்ம தோல்விகளை பார்த்துட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை தான் அந்த கடந்த கால கிரக நிலைகள் உருவாயிருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வெற்றி கொடி கட்டி பறக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசியை. ஏன்னா 3வது இடத்துக்கு தான் குரு வர்றார். 3வது இடங்கிறது முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எந்த முயற்சி வேணாலும் நீங்கள் எடுங்க, எந்த விஷயத்தில் வேணாலும் எடுங்க, கண்டிப்பாக அதில் வெற்றி இருக்கும். தோல்விகள் அப்படிங்கிறது இனி இருக்காது. ஏன்னா தோல்விகள் அப்படிங்கிறது நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஏற்கனவே தோல்விகளை கண்டு நம்ம அஞ்சாத ஒரு ராசிக்காரவங்க தான் நீங்கள். சிலருக்கு கஷ்டம் இருந்திருக்கும், மனசில் ஒரு பயம் கூட இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் தோல்விகள் அப்படிங்கிறது வராது. அதனால் அந்த கஷ்டங்கிறதும் இருக்காது. அதனால பணத்தை தேடி நீங்கள் முயற்சி பண்ணி ஓடுனா கண்டிப்பாக பணம் கிடைக்கும். அல்லது உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நிறைவேற்றிக்கிறதுக்காக நீங்கள் எந்த மாதிரியான முயற்சிகள் எடுத்து கடுமையாக உழைக்கிறீங்களோ அந்த விஷயத்தில் உங்களுக்கு வெற்றிகளை குரு பகவான் கொடுப்பாருங்க. அதே போல் குரு பகவான் அஷ்டமாதிபதியாக இருக்கிறனால எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்கிற போது நிறைய தடங்கல்களை உருவாக்கும். ஆனால் கடைசி நேரத்தில் தடங்கல்கள் நீங்கி காரிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். சிலருக்கெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர்ற மாதிரி கூட தெரியும். ஆனால் ஆரம்பத்தில் தான் அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர்ற மாதிரி தெரியும். ஆனால் முடிவு அப்படிங்கிறது நமக்கு சாதகமாக தான் வரும். ஏன்னா 11வது அதிபதியாக குரு இருக்கார், அவரும் உச்சமாக தானே இருக்கார். அப்போ அஷ்டமாதிபதி கஷ்டத்தை முன்ன கொடுத்து பின்ன நல்லதை கொடுக்கணுங்கிறது தான் ஜோதிட சாஸ்திரத்தினுடைய விதி. அந்த விதி இந்த காலத்தில் இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஒரு வம்பு விளக்கே வருது, ஆரம்பத்தில் வேகமாக வரும். ஆனால் கடைசியில் நமக்கு சாதகமாக தான் அந்த வம்பு விளக்குகள் முடிஞ்சிடும். இப்படி தான் எந்த ஒரு காரியமும் இப்போ இருந்து ஒரு வருஷத்துக்கு இருக்கும். அதனால தைரியமாக எதில் வேணாலும் இறங்குங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. ஜெயிக்க போகிறது அப்படிங்கிறது நீங்கள் தான். அதனால கவலைப்படணுங்கிற ஒரு அவசியமே இல்லை. இன்னொன்று, 11வது அதிபதிங்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், சாதாரண ஒரு கிரகம் இல்லை அது. அதே மாதிரி அவர் உச்சம் பெறுறதுங்கிறது அதை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு யோகம். 11ஆம் அதிபதிங்கிறது லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிடும், வேலை இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைச்சி லாபத்தை கொடுத்துரும். தொழிலே இல்லாதவங்களுக்கு தொழிலை செய்ய வச்சு லாபத்தை கொடுத்துரும். தொழில் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு நல்லா ஓட வச்சு அதில் லாபத்தை கொடுத்துரும். இதுதான் லாபம் அப்படிங்கிறது. லாபம் அப்படின்னாலே பொருளாதாரத்தில் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது, காசு பணம் மட்டும்தான் லாபம்னு நினைக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அது லாபத்தில் முடியும். பொருளாதாரமாக இருந்தாலும், வம்பு வழக்குகளாக இருந்தாலும், வேற என்ன ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அது லாபத்தில் தான் முடியும். அதனால பொருளாதார தட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது லாபாதிபதி வலுத்திருக்கிற போது நமக்கு இருக்காது, வராது. கடந்த காலத்தில் பொருளாதார தட்டுப்பாடு, கடன் காட்சி பிரச்சனை இப்படியெல்லாம் நிறைய இருந்திருக்கலாம். இனியெல்லாம் அப்படி இருக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமே இல்லை. ஏன்னா கலங்கின நீர் தெளியாமல் போகாது எப்பயுமே. இப்போ உங்களுடைய வாழ்க்கை கலங்கி போயிருந்தாலும் அந்த கலங்கின வாழ்க்கை தெளிந்து வரக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னா அதை இந்த குரு பெயர்ச்சியை நம்ம சொல்லலாங்க.
அதனால இந்த குரு பெயர்ச்சிங்கிறது முழுமையான லாபத்தையும் யோகத்தையும் நன்மையையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்புல தான் இருக்கார். அதே நேரத்துல குரு பகவானை பொறுத்தளவுக்கு அந்த 3வது இடத்துல வலிமை வர்ற போது ஒரு சிலருக்கு வீடு மாற்றம், ஊர் மாற்றம் அந்த மாதிரி ஏற்படுறது கூடிய ஒரு அமைப்புகள் குரு பயிற்சிக்கு அப்புறம் இருக்கும். அல்லது ஏற்கனவே ஏற்பட்டிருக்கும். ஏற்பட்டவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏற்படலைன்னா இனி ஏற்படும். ஒரு சிலருக்கு சொத்து பத்துக்கள்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். அதாவது ஒரு சொத்தை விற்கிறது, அல்லது ஒரு சொத்தை வாங்கிறது, அல்லது ஒரு சொத்தை வித்துட்டு இன்னொரு சொத்து வாங்கிறது, அது வீடோ நிலமோ. இந்த மாதிரியான வேலைகளையும் குரு பகவான் தான் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுப்பார். அப்போ நீண்ட காலமாக சொத்து விற்கணும்னு நினச்சி நடக்காதவங்களுக்கு இப்போ நடந்துடும். நீண்ட காலமாக சொத்து வாங்கலைன்னு நினச்சவங்களுக்கு, வாங்க முடியலேன்னு தடங்கள் ஏற்பட்டவங்களுக்கு இப்போ சொத்து வாங்கக்கூடிய யோகங்கள் வந்து கிடைக்கும். தாயார் வகையில் மட்டும் குரு பகவான் வந்து கொஞ்சம் விரயத்தை தான் ஏற்படுத்துவார். அதாவது தாயாரை பொறுத்தளவுக்கு தாயாருக்கு மருத்துவ செலவுகளை வந்து உண்டு பண்ணுற மாதிரியான வேலைகளை அந்த வந்து குரு பகவான் வந்து பார்ப்பார். அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒரு வகையில் அடிக்கடி நோய் நொடி ஏற்படலாம். அதன் மூலமாக கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வந்து வர்றதுக்குடைய வாய்ப்புகள் வந்து இருக்கும். உங்களுக்குமே சில நேரம் உடம்பு சரியில்லாமல் போகலாம். ஆனால் உடம்பு சரியில்லாமல் போனாலும் அது சரியாயிரும். அல்லது ஏதோ ஒரு பிரச்சனைகள், பணத்தினால கூட பிரச்சனை வரலாம். ஆனால் அந்த பணத்தினால வர்ற பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். குழந்தைகள்னால தொந்தரவு, ஏதாவது ஒரு குழந்தையை வச்சு கூட தொந்தரவுகள் நமக்கு இருக்கும். அந்த தொந்தரவுகள் வந்தாலும் அதுவுமே வந்து நீங்கிடும். இப்படி மழை போல பிரச்சனைகள் வந்தாலும் அது வந்து பனி போல தீரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால் குரு பெயர்ச்சியை வந்து சாதாரணமாக நம்ம வந்து நினைக்கக்கூடாது. மிகப்பெரிய யோகங்களை வந்து கொடுத்துரும் குரு பகவான். அதோட குரு பகவான் மட்டும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இல்லை, சனி பகவான் வேற யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கார். சனி பகவான்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக இருக்கார். பார்த்துங்க, 11வது ராசியில் இருக்கார். அவர் பாக்கியாதிபதி வேற, 10ஆம் அதிபதி வேற. பாக்கியாதிபதி 11ல் இருந்தாலும் வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும், பட்டைய கலப்பும். பார்த்துங்க, அதே மாதிரி 10ஆம் அதிபதியும் 11ல் இருந்தாலும் அப்படிதான். நீண்ட காலமாக வேலைக்காக காத்திருக்கவங்களுக்கு வீடு தேடி வேலை வரும். அதே மாதிரி தொழிலே செய்யாதவங்களுக்கு தொழில் செய்ய வைக்க ஊக்கத்தை கொடுத்துரும் அந்த சனி பகவான்லாம். அதே மாதிரி என்ன வேலை செய்யுங்க நல்லா இருக்கும், என்ன தொழில் செய்யுங்க நல்லா இருக்கும். வண்டி வாகனம் இரும்பு சம்மந்தப்பட்டது, ஃபைனான்ஸு சம்மந்தப்பட்ட லைனு, இதில் எல்லாம் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, இதில் எல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகுந்த யோகத்தை வந்து கொடுத்துரும். சனி பகவானும் கொடுப்பார். ஆக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் குரு பகவானும் இருக்கார், சனி பகவானும் இருக்கார். அப்போ இரண்டுமே சேர்ந்து நன்மைகளை கொடுக்குற போது உங்களுடைய வாழ்க்கை உயருமா உயராதான்னா கண்டிப்பாக உயரும். காத்திருங்க. வாழ்த்துக்கள் நண்பர்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.